ஹே ஹாய் கைஸ், திஸ் இஸ் DKS ஃப்ரம் ஹாப்பி ஷேரிங் டீம். நான் இப்போ வந்து என்ன அப்டேட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் எக்ஸைட்டடான அப்டேட். இதை இன்ஸ்டண்ட்டாக கொடுத்தே ஆகணும். ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிற அப்டேட் அப்படின்றனால தான் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதி விஜய் சார் அதுக்கப்புறம் ஏஆர் முருகதாஸ் காம்போவில் வந்து படம் வரப்போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் விஜய் ஃபேன்ஸ்க்கெல்லாம் பயங்கர எக்ஸைட்டட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தி துப்பாக்கி ரெண்டுமே பிளாக் பஸ்டர். இப்போ வந்து ஹாட்ரிக் அடிக்க வந்து பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஏஆர் முருகதாஸ் படத்தில் வந்து ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர் இன் தமிழ் சினிமா அப்படின்னு சொன்னால் டாப் 3ல் வந்து இவர் வருவார் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு டேரக்டர் இவர். ஸோ இவர் வந்து ஒரு ஸ்டோரி எழுதியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டோரி பயங்கரமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. இப்போ வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த யாரை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. சன் பிக்சர்ஸ் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் மெயினாக ஹீரோயின் யார், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் யார், இந்த ரெண்டுமே ரொம்பவே மெயினாக பார்த்தாங்க. இப்போ வந்து மியூசிக் டைரக்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து நிறைய பேர், அதாவது யுவன் சங்கர் ராஜா ப்ரொஃபைலில் ஆகட்டும், விக்கிபீடியாவில் வந்து ஒரு 2 days பிஃபோர் வந்து தளபதி 62 அப்படின்ற ஒரு மூவி லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆயிருந்துச்சு. ஸோ யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் அப்படின்னு சொல்லி நிறைய ஏகப்பட்ட ட்விட்ஸ் வந்துட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் இப்போ முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நம்ம அனிருத் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறானா. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாருக்குமே க்ரியேட் ஆகிருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. இன்றைக்கி ஈவினிங் வந்து அது க்ரியேட் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பெரிய ஆளுங்க எல்லாமே இப்போவே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் விஜய் ப்ராஜெக்ட்டுக்கு அனிருத் தான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்டாக என்ன இருக்க முடியும் அனிருத் அப்படின்னு எல்லாருமே யோசிக்கும் போது விஜய் சார் ப்ராஜெக்டாக தான் இருக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஈவினிங் வரையும் விஜய் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாரு அப்படின்னு. பட் ஆனால் 90% வந்து அனிருத் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். ஸோ ஈவினிங் இன்ஸ்டண்ட்டாக நாங்கள் அப்டேட் கொடுப்போம் என்ன அவர் அப்டேட் பண்ணார் அப்படின்னு. ஸ்டே டியூன் கைஸ், இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.